அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ரேஷன் கடை நேர்காணல் இன்றைக்கி யாரெல்லாம் இன்டர்வியூக்கு போகிறவங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு முக்கியமான வீடியோ, இம்பார்ட்டண்டான வீடியோ. நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா நேர்காணலில் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க, என்னென்ன டைப் ஆஃப் கேள்விலாம் கேட்டிருந்தாங்க, ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் எத்தனை கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த தடவை பார்த்திங்கனாக்கா டோட்டலாகவே இன்டர்வியூ சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. மாடுலேஷனை மாற்றிருக்காங்க. ஒரு நபருக்கு பார்த்திங்கனாக்கா 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே தான் பார்த்திங்கனாக்கா நமக்கு லிமிட் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளேயே அவங்க பார்த்திங்கனாக்கா அவங்கக்கிட்ட எல்லா கொஷின்ஸுமே கேட்டுக்கணும். எத்தனை கொஷின்ஸ் கேட்க முடியுமோ அது வரைக்கும். ஆனால் இந்த தடவை அப்ளை பண்ணுறது நிறைய பேர் அப்ளை பண்ணிக்கிறதுனால இந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக நேற்றைய தினம் என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாங்க, ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் எத்தனை, ரேஷன் கடை சம்மந்தமாக எத்தனை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, சொந்த கொஸ்டின் அதாவது பார்த்திங்கனாக்கா இந்த என்ன படிச்சிருக்கீங்க அந்த மாதிரி கொஷின்ஸ், இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் எத்தனை கேட்டிருக்காங்கன்றத தெளிவாக புட்டு வைக்க போகிறோம். அதே மாதிரி தெளிவாக யாருக்கெல்லாம் பிடிஎஃப் வேணுமோ ஓகேங்களா. எல்லாருக்குமே நம்ம வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக யாருக்கு இதில் தினம் முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க, நாம் சொன்னவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதில் பார்த்தீங்கன்னாக்கா நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் ரிஜெக்டும் ஆகியிருக்காங்க. அது என்னென்ன பண்ணதுனால ரிஜெக்ட் ஆனாங்க, இது எல்லா தகவலுமே தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் மக்களே. அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே உள்ள ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸு அப்டேட்ஸு நோட்டிஃபிகேஷன்ஸு இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு காண்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இது இருக்க போகுது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்கும். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா லைக் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோஸ் நம்ம போடுறதுக்குமே ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் கிடைக்கும். அதுக்காக தான். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் பார்த்திங்கனாக்கா யாரெல்லாம் இன்டர்வியூக்கு போயிருந்தாங்களோ அவங்க கிட்ட இருந்து நம்ம ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணி அவங்க சொல்லியிருக்க விஷயம் என்னென்னா, ஒரு நபருக்கு 5லேருந்து ஒரு 7 கொஸ்டினுக்குள்ளே தான் கேட்குறாங்க. அதுவுமே ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் அதிகமாக கேட்கல, மெயினாக ரேஷன் கடை சம்மந்தமாக தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில கேள்விகள் பார்த்திங்கனாக்கா நமக்கு நம்ம படித்தது சம்மந்தமாக கேட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது எந்தெந்த நீங்கள் இதெல்லாம் நீங்கள் என்ன சிலபஸ்லாம் கவர் பண்ணால் இன்டர்வியூவில் அங்கே கேட்குற கொஷினுக்கு டான் நம்ம பதில் சொல்ல முடியுன்றதை தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கனாக்கா மேலோட்டமாக இந்த ஜிகே ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, தற்போதைய முதலமைச்சர் யார், அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா தற்போதைய முதலமைச்சர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், திரு மு.க. ஸ்டாலின். ஓகேங்களா. தற்போதைய துணை முதல்வராக முக்கிய அமைச்சர் பதவியேற்றிருக்கிறார், அவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோடைய ஆன்சரை பார்த்திங்கன்னா நமக்கு திரு முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா தற்போதைய ஆளுநர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதோடைய ஆன்சரை ஆர்.என். ரவி. ஓகேங்களா. அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா நமக்கு தற்போதைய குடியரசுத் தலைவர். ஓகேங்களா. தற்போதைய குடியரசுத் தலைவர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதோடைய ஆன்சரை திரௌபதி முர்மு. ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா நமக்கு உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோட ஆன்சர் 2013. ஓகேங்களா. அடுத்ததாக ஒரே தேசம் ஒரே குடும்ப அட்டை கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோட ஆன்சர் 2021. ஓகேங்களா. அதுக்கடுத்தது ரேஷன் கடை சம்மந்தமாக தான் நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. அது எந்தெந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் குழப்பற விதமாக நிறைய பேர் குழப்பி விடுற சம்மந்தமாக கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன கொஸ்டின் அப்படின்னா, இந்த ரேஷன் கடைகளில் ஒரு
நிறைய கார்டு டைப் இருக்குது இல்லையா? ஸோ எத்தனை விதமான கார்டு டைப் இருக்குது, ஒரு கொஷின் எடுத்தாங்கன்னா அதிலே 2-3 கொஷின் வந்து கிராஸ் கொஷின் வச்சுருந்ததாகவும் கேட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நான் தெளிவாக கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோட சொல்கிறேன், எப்படி கேட்டாங்கன்னு சொல்கிறேன். இப்போது ரேஷன் கடைகளில் எத்தனை விதமான டைப் ஆஃப் கார்டு இருக்குது, எத்தனை வகையான கார்டு இருக்குது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா 5 விதமான கார்டு டைப் இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ 5 விதமான கார்டு டைப் இருக்குன்றத தெளிவாக சொல்லிடுங்க. அது என்னென்ன கார்டு டைப்பு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அதோடைய ஆன்சரை வந்து பிஹெச்ஹெச் கார்டு, என்பிஹெச்ஹெச் கார்டு, என்பிஹெச்ஹெச் என்சி கார்டு, என்பிஹெச்ஹெச் ஏஏஒய் கார்டு. ஓகேங்களா? ஸோ மொத்தம் டோட்டலாக 5 விதமான கார்டு டைப்பு இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து இப்போது 5 விதமான கார்டு டைப்புன்னு சொல்லிட்டீங்க, என்னென்ன கார்டு டைப்புன்னு சொல்லிட்டீங்க. இப்போ வந்து அது ஒவ்வொன்றும் எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏஏஒய் கார்டு வந்து ப்ரியாரிட்டி உள்ள கார்டு அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த பிஹெச்ஹெச்ஒய் கார்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்க ப்ரியாரிட்டி, அதாவது முன்னுரிமை உள்ள கார்டு. ஓகேங்களா? நான் ப்ரியாரிட்டி கார்டு, அதாவது முன்னுரிமை இல்லாத ஒரு கார்டு இருக்குன்னா அது என்ன கார்டு அப்படின்னு கேட்டிங்கனாக்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஆன்சர் வந்து பார்த்திங்கனாக்கா என்பிஹெச்ஹெச் கார்டு. இதுதான் பார்த்திங்கன்னா முன்னுரிமை இல்லாத ஒரு கார்டு. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யார் யாருக்கெல்லாம் இதில் வந்து முன்னுரிமை கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அடுத்த கேள்வி, அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. முக்கியமாக இந்த கட்டுனருடைய பணி என்ன, விற்பனையாளருடைய பணி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதோடைய ஆன்சரை வந்து பார்த்திங்கன்னா கட்டுனருடைய வேலை வந்து பார்த்திங்கனாக்கா கட்டுனர் என்பவர் வந்து எடையாளர் என்று அழைக்கப்படுவார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கனாக்கா விற்பனையாளருக்கு உதவி செய்பவராக இருப்பார். இவர் தான் பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து உதவி செய்பவராக இருப்பார். ஸோ இதுதான் பார்த்திங்கனாக்கா அதோடைய ஆன்சர். அடுத்ததாக விற்பனையாளருடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ அதோடைய ஆன்சரை வந்து அவருடைய வேலை வந்து பில் போடுவது மற்றும் சில்லறை கரெக்டாக வழங்குவது. இதுதான் பார்த்திங்கனாக்கா அவருடைய வேலை. ஸோ இதனுடைய தெளிவாக ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஜிகே கொஷின் கேட்டிருக்காங்க. தொடர்ந்து பொது விநியோகத்திற்காக மொபைல் அப்ளிகேஷன் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மொபைல் அப்ளிகேஷனோட பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதோடைய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஎன்பிடிஎஸ். ஓகேங்களா? அடுத்து அதுலேருந்து இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ பொது விநியோகத்திற்காக மொபைல் அப்ளிகேஷன் சொல்லிட்டீங்க, பொது விநியோக திட்டத்திற்காக ஒரு அஃபிஷியல் வெப்சைட் ஒன்று இருக்குது, கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட் ஒன்று இருக்குது, அது என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோடைய ஆன்சரும் சொல்கிறேன், www.tnpds.gov.in. இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் கடைகளில் வந்து ஒரு சிம்பிளான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரேஷன் கடைகளில் வந்து எந்தெந்த பொருட்கள்லாம் இலவசமாக போடுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோடைய ஆன்சர் வந்து அரிசி, கோதுமை. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தற்போதைய கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் யார் அப்படின்னு கேட்பாங்க. இதில் 2 கொஸ்டின் வரும். தற்போதைய கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் யார் அப்படின்னு கேட்பாங்க, முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? தற்போதைய கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் வந்து பெரிய கருப்பன். ஓகேங்களா? முன்னாள் கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் வந்து பெரியசாமி. ஓகேங்களா? அதை தெளிவாக குழப்பிக்காமல், இந்த மாதிரி நிறைய பேர் குழம்பி போயிடுவாங்க. ஸோ அதனால் தெளிவாக ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த கேள்வியை வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து இந்த ரேஷன் கடைகளில் போடுறாங்க இல்லையா, அரிசி, கோதுமை, சர்க்கரை, கோதுமை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அரிசி வந்து பார்த்திங்கன்னா அரிசி, கோதுமை ஃப்ரீன்னு சொல்லிடுங்க. சர்க்கரை 25 ரூபா, பருப்பு 25 ரூபா, மண்ணெண்ணெய் 13 ரூபா 50 காசு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பொருட்களும் ஒவ்வொரு விலை இருக்குது. அதனால் என்னென்னன்றதை தெளிவுபடுத்திக்கோங்க. அடுத்து அதுலேருந்து ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ சர்க்கரை 25 ரூபான்னு சொல்லிட்டீங்க. இப்போது சர்க்கரை வந்து ஒரு நபருக்கு ஒரு மாதத்திற்கு எத்தனை கிலோ வீதம் சர்க்கரை கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ரேஷன் கடைகளுக்கு போய்க்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாங்க சார், நான் வந்து ரேஷன் கடைக்கு போயிருக்கிறேன். ஒரு நபருக்கு ஒரு மாதத்திற்கு 1/2 கிலோ சர்க்கரை தான் கொடுப்பாங்கன்றத தெளிவாக வந்து உறுதிப்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15-20 கொஸ்டின் சொல்லியிருப்போம். இதுதான் முக்கியமான கொஸ்டின்ஸ். இதை தான் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் தெளிவாக, போல்டாக, தைரியமாக சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது தான் ஆன்சர், நீங்கள் சொல்கிறது தான். ஓகேங்களா? ஓகே, இதான் அப்டேட்டு. அதே மாதிரி இதில் யாருக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க, நேற்று இன்டர்வியூ போனாங்க இல்லையா, அதில் யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை அளிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னவங்க தான். அதாவது
முதல் பட்டதாரி ஓகேங்களா, ஒரு குடும்பத்தில் முதல் பட்டதாரி ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட் முதல் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அப்பா அம்மாவை இழந்தவர்களுக்கு 2வது முன்னுரிமையாக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தது வந்து தமிழ் வழி படித்தவங்களுக்கு பிஎஸ்டம் சர்டிஃபிகேட் வச்சுருந்தவங்களுக்கு முன்னுரிமையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலிமா பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கும் முன்னுரிமை அளிச்சிருக்கிறாங்க. முன்னாள் இராணுவத்தினர், ஹேண்டிகேப்ஸ், ஆதரவற்ற விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர்கள் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா. அதே மாதிரி நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தப்பாக அப்ளை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரே ஜாபுக்கு 2 தடவை அப்ளை பண்ணியிருக்காங்க. ஒரே நம்பரில் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தவங்களுக்கு ரிஜெக்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் அப்டேட்டு. இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலையோடு சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ, வெல்கம்.